உங்களுக்கான ஒரு ஷோ தான் 1 hour ஸ்பெஷல் லைவ் ஏற்றுமதி வழிகாட்டி. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட லட்சுமி எக்ஸ்பர்ட் வந்து நம்மளோட ரமேஷ்குமார் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. வர வர கொஞ்சம் எங்காயிட்டே போறீங்க, என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க அதை பற்றி. நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கேன் சார், ஜாலியாக இருக்கேன். சரி, வெளியூர் ட்ரிப்பில் எப்படி இருந்துச்சுங்க? ஷோ பார்த்துட்டிங்களா? வெளியூர் ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு சார். சரி, நொந்து போயிட்டேன் சார், ஏன்டா போன வர மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் நண்பர்களை பார்த்ததுல ஒரு சந்தோஷம் சார். உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க சார் இந்த மாதிரி? நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எங்கே போயிருக்கீங்க இந்த மாதிரி? எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? போயிருக்கு. எங்கே சார்? இந்த ஏற்றுமதி தொழில் விஷயமாகவும் பயிற்சி வகுப்பு விஷயமாகவும் நிறைய நண்பர்களை சென்னை, திருச்சி, சேலம், ஈரோடு இந்த எல்லாம் நிறைய பகுதிகளில் சந்திச்சிருக்கிறேங்க. ஏற்றுமதி நண்பர்களை பார்க்குறப்ப கூடுதல் சந்தோஷம். நண்பர்கள் பார்க்கும்போது மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகமாகிட்டே இருக்குங்க. ஆமாம், என்ன வேணால் திட்டலாம், என்ன வேணால் பேசலாம், எங்கே வேணால் போகலாம், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா சார்? அந்த மாதிரி தான் பாருங்கள், சாரும் நிறையவே லைஃப்பில் பார்த்து வந்திருக்காரு. ப்ளஸ் நண்பர்கள் நிறைய சேர்த்துச்சிருக்காங்க போல். ஹாப்பி தான். நம்ம இப்போது எவ்வளோ பணம் சேர்த்துருக்கீங்க கூட இன்றைக்கி நான் ஒரு 2 வார்த்தை பேசினா அதை காது கொடுத்து கேட்க ஒரு நபர் இருந்தால் சந்தோஷம் தான் சார். அந்த மாதிரி வந்து நானும் ஊருக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு சார் கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஏற்றுமதி பற்றி சார் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் உங்களுக்கான கேள்விகளுக்கும் சார் பதில் சொல்ல காத்துட்ருக்காரு. மறக்காமல் கால் பண்ணுங்கள். இது ஏற்றுமதி வழிகாட்டி, உங்களுக்கான 1 மணி நேரம். உங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலும் கிடைக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் தொழிலில் அடுத்த கட்டம் எப்படி போகலாங்கிறதுக்கான பயிற்சியும் கிடைக்கும் அப்படிங்கிற நேரத்தில் சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்கலான்ட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து நல்ல ஒரு சீசன் போயிட்டுருக்கு. என்னென்னா கோடை, ரொம்ப வெயில்லாம் அந்த மாதிரி பிச்சு போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்கு. பட் இருந்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அந்த வெயில் காலத்துக்கும் மழைக்காலத்துக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல சார். ஒரு நார்மல் ஒரு பருவகாலம் மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் வந்து இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சார். ஸோ இந்த பலாப்பழத்தை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் பலாப்பழம் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. பன்ருட்டி பகுதியில் பலாப்பழம் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பரப்பில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் பலாப்பழத்தின் சுவை, மனம், தரத்திற்காக உலக புகழ் பெற்றது. பன்ருட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் பலாப்பழம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பலாப்பழம் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். பலாப்பழத்தை மதிப்பு கூட்டி பலாப்பழ பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். பலாப்பழத்தை மதிப்பு கூட்டி பலாப்பழ கூழ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். பலாப்பழ ஊறுகாய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். பலாப்பழ கூழ் ஜாம், ஐஸ்கிரீம், பானங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. பலாப்பழம், பலாப்பழ கூழ், பலாப்பழ பவுடர், பலாப்பழ ஊறுகாய் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். மதிப்பு கூட்டி தயாரிக்கும் பொழுது அதில் பலாப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். பலாப்பழம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர். ஸோ பலாப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்குது. அதை பற்றி நிறைய சொன்னாங்க. ஸோ பண்ருட்டின்னு சொன்னதுனால இப்போ வந்து ஒரு கேள்வி எனக்கு தோணுது. பண்ருட்டி இல்லாமல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 33 மாவட்டம் கரெக்டாக சொல்லிட்டு தெரியலையே, 33 மாவட்டங்களும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் அந்த விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டிலிருந்து பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். 32 33 தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள்: அரிசி, தேங்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெண்டைக்காய், பீட்ரூட், பீன்ஸ் ஆகிய காய்கறிகள், வாழைப்பழம், திராட்சை, பப்பாளி, சப்போட்டா பழம், பலாப்பழம் ஆகிய பழங்கள், மல்லிகை மலர்கள், ரோஜா மலர்கள், தானியங்கள், எண்ணெய்கள், பருப்புகள், கீரைகள், கருவேப்பிலை, தேன், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, பனியன்கள், டிஷர்ட்டுகள், லுங்கிகள், சேலைகள், பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கவரிங் நகைகள், தோல் பைகள், சணல் பைகள், கிச்சன் மேட்டுகள், தரை விரிப்புகள், கால் மிதியடிகள், விளையாட்டு பொருட்கள் ஆகிய பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை விஷயங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பிரியாணி சாப்பிட்றப்போ வந்து இவனை கண்டாலே யாருக்குமே பிடிக்காது. ஆனால் நார்மலில் வந்து ஒரு டீ கடைக்கு போட்டிங்கன்னா டீயில் உப்பு இருக்கா, சரி டீயில் சர்க்கரை இருக்கா, ஏலக்காய் இருக்கா, இஞ்சி போட்டிருக்கீங்களா, இப்படி சொல்லி 1008 கேள்வி கேட்போம். பட் அந்த பிரியாணி அடித்து நவுத்துறப்ப சார், இவன் வாய்க்குள்ள வந்தாலே நீ எதுக்குடா கூடையில் வர அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். யாருன்னு பார்த்தா ஏலக்காய். ஸோ அந்த ஏலக்காய் வந்து எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஏலக்காய் நறுமண பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் ஏலக்காய் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது.
தமிழ்நாட்டில் ஏலக்காய் தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆகிய பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏலக்காய் 4930 ஹெக்டேர் பரப்பளவில் 1484 டன் சாகுபடி செய்யப்படுகிறது. ஏலக்காய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள். பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி ஏலக்காய் பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஏலக்காய் மதிப்பு கூட்டி பவுடர் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் இருக்க வேண்டும். ஏலக்காயை மதிப்பு கூட்டி பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் போது லாபம் 10 மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ஏலக்காய் 2024-25 ஆண்டில் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, கனடா, பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஏலக்காய் சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பராக இருக்கும் போல ஏலக்காயிலையும் பாருங்க, நம்ம தூக்கி எறிகிற ஒரு ஏலக்காய்க்குள்ளே எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அதை பற்றி கேட்குறப்போ இப்போ கேட்குற கேள்வி யாருக்காகனா சார், இங்கே வந்து நம்ம தமிழ்நாடுங்கிறது வடக்கு நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. அது நிறைய பேர் அரசியல்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அதான் உண்மை. ஏன்னா திருப்பூர் வந்து இப்போது மோஸ்ட்லி வந்து வட மாநில நண்பர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க இருக்க டைமில் வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது என்னென்னா, 1 கிலோ அந்த கோதுமை பையை டாட்டா, அது பேர் என்னன்னு தெரியல, ஒரு கோதுமை பை மாதிரி ஒரு பைய, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை நாள் வாங்கி உருளைக்கிழங்கை போட்டு வச்சுக்கிறாங்க, இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து அந்த உருளைக்கிழங்கு எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். உருளைக்கிழங்கு இந்தியாவில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் உருளைக்கிழங்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யும் உருளைக்கிழங்கு தரம், சுவை, மனம் ஆகியவற்றிற்காக உலக புகழ் பெற்றது. ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உருளைக்கிழங்கு நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் உருளைக்கிழங்கு மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, டென்மார்க், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள், வணிக ஏற்றுமதியாளர்கள் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம். இது நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். ஆனால் வந்து அது விலையும் கம்மி தான் இல்லையா சார்? ஆமாம். ஸோ இப்போ வந்து நிறைய ஊர்கள், நிறைய வெளிநாடுகளை பற்றி சொன்னாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு குறிப்பாக யோசிச்சது என்னென்னா, மாப்பிள்ள வந்தப்போ சிங்கப்பூர்லேருந்து செண்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படி கேட்போம். ஸோ வந்து சிங்கப்பூரில் வந்து 2024-2025 அந்த ஆண்டு எவ்வளோ சார் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு, அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் நாட்டிற்கு பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் சிங்கப்பூர் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். பார்த்துக்கங்க, சிங்கப்பூர்னா வந்து செண்டு மட்டும் இல்லை, நிறைய இருக்கு போல. அரிசி, பாசுமதி அரிசி, காய்கறிகள், தேங்காய் பவுடர், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், மஞ்சள், மிளகாய், மீன், இறால், மசாலா பவுடர், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, சீரகம், வாழைப்பழம், பருத்தி ஆடைகள், பின்னல் ஆடைகள், வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல், டீசல், மின்சார இயந்திரங்கள், தொழில்துறை உபகரணங்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், இரும்பு எஃகு பொருட்கள், மின்னணு சாதனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், தொழில்துறை ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், கைவினைப் பொருட்கள், கப்பல் கட்டும் தொழிலுக்கான பொருட்கள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இவ்வளவு பொருட்கள், பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதை பார்த்தால், சிங்கப்பூர் நாட்டிற்கு பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்வதை பார்த்தால் நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஒவ்வொரு ஆண்டும் சிங்கப்பூர் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள மதிப்பும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இது ஒரு நல்ல விஷயம். சிங்கப்பூர் நாட்டுகளுக்கு சிறந்த முறையிலும் நல்ல முறையிலும் ஏற்றுமதி செய்யலாம். ஸோ கேட்டுக்கோங்க, சிங்கப்பூர் நாட்டில் வந்து அதிக முறையில் விற்பனை செய்யலாமாம்மா. ஸோ நல்ல விஷயம் தான். இப்போது வெயில் ரொம்ப போட்டு அடித்து கொளுத்துதில்ல சார், இப்போ நீங்கள் வெளியெல்லாம் எப்படி போயிட்டு வரீங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? வெளியில் வெயிலின் இது அதிகமாகிட்டே இருக்கிறது. அதற்கு நாம் இளநீர், இந்த மாதிரி பல ஜூஸ்கள். இல்லை சார், இப்போ நம்ம வெளியே போனோம்னா யூஸ்ஃபுல்லாக வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ மேக்ஸிமம் யாரும் பணம் கொண்டு போகிறதில்ல, எங்கள் பக்கத்தில் ஜிபேலாம் வந்துருச்சு, ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கையில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கர்ச்சீப் கன்ஃபார்ம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும், நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த கர்ச்சீப்போட வந்து இப்போ இருக்க வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது சார். அப்படியே அந்த கோடை காலத்தில் வந்து இந்த கர்ச்சீப் வந்து எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், அது எந்தெந்த நாட்டில் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். செய்யப்படும் நாடுகளை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் கைக்குட்டைகள், கர்ச்சீப் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து கர்ச்சீப் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காட்டன் கர்ச்சீப்புகள், லெனின் கர்ச்சீப்புகள், பட்டு துணியால் செய்யப்பட்ட கர்ச்சீப்புகள், எம்ப்ராய்டரி கர்ச்சீப்புகள், குழந்தைகள்
பயன்படுத்தக்கூடிய கர்ச்சீப்புகள் என்று அனைத்து வகையான கர்ச்சீப்புகளும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து கைக்குட்டைகள் கர்ச்சீப் மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, ஜப்பான், இத்தாலி, ஆஸ்திரேலியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. கர்ச்சீப் சிறிய பொருள், ஆனால் நல்ல லாபம் கொடுக்கக்கூடியது பொருள். கர்ச்சீப் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். அது கர்ச்சீப் வந்து ஒரு வேல்யூ இருக்குது மக்களே. அது இந்த டைமில் ஆரம்பிச்சுன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சார் சொல்கிறாங்க. சும்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டு பாருங்கள். ஏன்னா அது பட்ஜெட்டு ரொம்ப கம்மி தான் இல்லையா சார்? ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா கூட லைஃபே மாறிடும். சொல்ல முடியாது. அடுத்த டைம் சார் சொன்ன மாதிரி அவர் இப்போ சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து நம்மகிட்ட இப்போ வந்து நம்ம ஷோ பார்த்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் வந்து ஒரு பர்சனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பர்சன் நீங்கள் ஆரம்பித்து அவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு அப்படி ஒரு பர்சனாக கூட நீங்கள் அடுத்த டைம் வரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நம்ம திருப்பூரோட மாமனார் வீடுன்னு சொல்லலாம் சார் கோயம்புத்தூர். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து என்னென்ன பொருட்கள் சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோவை மாநகரம் அழைக்கப்படுகிறது. கோவை மாவட்டத்திலிருந்து பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோவை மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். பருத்தி, நூல், நெய்யப்பட்ட துணிகள், பின்னப்பட்ட துணிகள், வெட் கிரைண்டர்கள், பம்புகள், மோட்டார்கள், இயந்திரங்கள், என்ஜின் பாகங்கள், பிரேக் சிஸ்டம்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், கீர்ஸ்கள், கீர்பாக்ஸ்கள், தேங்காய், தேங்காய் நார், தேங்காய் எண்ணெய் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோவை மாவட்டத்திலிருந்து ஜெர்மனி, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், இத்தாலி, கத்தார், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு இந்த பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோவை மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மதிப்பும் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டு வருகிறது. இது ஒரு நல்ல விஷயம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூப்பர் சார். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருந்துச்சு சார். இப்போ வந்து கோவை வந்து இந்த மான்சன்னு சொல்கிறாங்களா சார்? எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? பருத்தி, இந்த பருத்தி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அங்கே தான் பிறப்பிடம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்காகவும் என்ஜினியரிங் பொருட்களும் சிறந்த முறையில் இப்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு காலங்காலமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. வெட் கிரைண்டர்கள் ஏற்றுமதியும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டு வருகிறது. இது நல்ல விஷயம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் 10th படிக்கும் போது வந்து சார் இப்போ வரைக்குமே அந்த கேள்வி வந்து ரிப்பீட் மூடில் வந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் வந்து ஏன் தமிழ்நாட்டின் மான்சர் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொன்னது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பருத்தி ப்ளஸ் வந்து மொத்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து 435 நெசவு ஆலைகள் வந்து இருக்குது. அதில் வந்து 200 நெசவாளிகள் வந்து கோயம்புத்தூரில் மட்டுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து மான்சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு சொன்னாங்க. நம்ம பாருங்க, நான் எப்போ படித்தது இப்போ மண்டைக்கு வந்துருச்சு. இந்த மான்சென்டர்ங்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி ஒரு அக்கா ஒருத்தவங்க 1200 மார்க் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த டைம்லேருந்தே இந்த கேள்வி வந்துட்டு தான் இருக்காமா. ஸோ அவங்களும் சொன்னாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது அது கேட்குறப்போ. அண்ட் இப்போது இந்த சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எல்லாருமே. இன்றைக்கி வந்து 50 வயசு தாண்டிச்சுனாலே அவங்க சாப்பிட்றது ஃபுல்லாக காய்கறி, செடி, கொடி அதை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பழத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய ஊட்டச்சத்தோடு நிறைய பழங்கள் வந்து நல்ல விளையிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான். அப்படி இருக்கப்போ வந்து திராட்சை சார், திராட்சை சாகுபடி எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கோடை காலத்திற்கு ஏற்ற பழம் திராட்சை. இந்தியாவில் திராட்சை சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் திராட்சை தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் திராட்சை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. திராட்சை வகைகள் பன்னீர் திராட்சை, பச்சை திராட்சை. திராட்சை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி திராட்சை ஜூஸ் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். திராட்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். திராட்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியம். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். திராட்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். திராட்சை மற்றும் திராட்சை ஜூஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். இந்தியாவிலிருந்து திராட்சை மற்றும் திராட்சை ஜூஸ் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கத்தார், பிரான்ஸ், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
சூப்பரில். ஸோ திராட்சைகளையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பேசுகிறப்போ திருப்பூர் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து திருப்பூரில் தான் இந்த விஷயம்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ மட்டும் நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த காட்டன் துணிகள்லாம் இருக்குல்ல சார், அது எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். திருப்பூர் மாநகரம் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருப்பூர் மாநகரில் காட்டன் டிஷர்ட்டுகள், காட்டன் பனியன்கள், குழந்தைகள் அணியக்கூடிய காட்டன் துணிகள், பெண்கள் அணியக்கூடிய காட்டன் துணிகள் தயாரித்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்றும் காட்டன் ரெடிமேட் சட்டைகள், காட்டன் பேண்ட்டுகள், காட்டன் சுடிதார்கள், காட்டன் நைட்டிகள், காட்டன் சேலைகள், காட்டன் லுங்கிகள், காட்டன் வேஷ்டிகள் ஆகிய காட்டன் முறையில் காட்டனில் தயாரிக்கப்பட்ட அனைத்து வகையான துணிகளும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த காட்டன் துணிகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த காட்டன் துணிகள் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். பார்த்துக்குவோம். ஸோ வந்து காட்டன் எடுத்துக்கிட்டாலே பெரிய வேல்யூ இருக்காமா, அது முக்கால்வாசி வந்து திருப்பூரில் தான் பண்ணுறாங்கிறப்போ நானும் திருப்பூர்காரன் தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்கு இருக்கிற சந்தோஷம். பட் இருந்தாலும் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தாவர வகைகள் பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த மணிப்பயிர் வகைன்னு சொல்லுவாங்க. மணிப்பயிர்கள் இப்போ இந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறுலாம் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தன் நாம் தாண்டா மூத்தவன்னு சொல்கிற மாதிரி நிலக்கடலை இருக்குல்ல சார், இந்த நிலக்கடலை உற்பத்தி பற்றி ப்ளஸ் வந்து அதை எப்படி சார் ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் நிலக்கடலை குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நிலக்கடலை திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. நிலக்கடலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். நிலக்கடலையை மதிப்பு கூட்டி கடலெண்ணெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். கடலெண்ணெய் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். நிலக்கடலை மற்றும் கடலெண்ணெய் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நிலக்கடலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கடலெண்ணெய் ஆகிய பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏற்றுமதி மதிப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது. நிலக்கடலைக்கு வந்து பெரிய லெவலில் வேல்யூ இருக்குது போல, நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்காமா, அதை பற்றி சார் சொன்னாங்க. என்னோட அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது சார். அதிகமாகிட்டு இருக்கப்போ வந்து அது தொடக்க காலத்தில் யார் அவன் எங்கே அவனை தேடி பிடிச்சி கூட்டு வாங்கினோம்னா இந்த காளான் சொல்லுவாங்க. காளான் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் காளான், பானிபூரி அந்த மாதிரி விஷயம் அதிகமாகிட்டு இருந்தது. இப்போ அது கம்மியாகிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் விதை காளானுங்கிற ஒருத்தர் பண்ண வேலை தான். ஸோ காளான் உற்பத்தி வந்து இங்கே அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ காளான் உற்பத்தி வகைகள் மற்றும் அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் காளான் ஏற்றுமதி உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் காளான் ஊட்டி, கொடைக்கானல், கோவை ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் காளான் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காளான் வகைகள் பால் காளான், மொட்டுக்காளான், சிப்பி காளான். வெள்ளை நிறத்தில் உள்ள பால் காளான் சுவையாக இருப்பதால் காய்கறி இறைச்சி என்று பெயர் பெற்றுள்ளது, சிறந்த பெயரை பெற்றுள்ளது. காளான் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காளான் சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாம். காளான் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். காளான் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். அது காளானுக்கு வந்து ஒரு ஒர்த் இருக்குது. ஸோ சூப்பராக சொன்னாங்க சார். ஸோ என்னோட இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டட பொருட்கள் சார். கட்டட பொருட்களை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின சில விவரங்களை பற்றி சொல்லுங்கள். கட்டிட பொருட்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து செங்கல், ஹாலோ பிளாக்கள், மணல், கம்பி, ஜல்லி ஆகிய கட்டிட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து கட்டிட பொருட்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ் மலேசியா, சிங்கப்பூர், மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கட்டிட பொருட்களின் ஏற்றுமதியும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. சூப்பர். ஸோ கன்னட பொருட்களுக்குமே வந்து நல்ல ஒரு ஒர்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா சார், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, நம்ம நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை கிளாஸ் ஒன்று நினைப்பாங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் எப்போ எடுக்கிறீங்க? ஸோ அது எப்படி ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் கிளாஸ் எப்போ சார் எடுக்கிறீங்க, அந்த விஷயங்களை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்கிறேன் சார். நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன்.
ஏற்றுமதி பற்றிய தியரி பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். நான் நடத்தி வரும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் பற்றிய விவரங்கள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்புகளில் முதல் வகுப்பு நேரடி வகுப்பு, 2 நாட்கள் கழித்து செகண்ட் கிளாஸ் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 3வது கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ். இது ஒரு பேக்கேஜ். இந்த முதல் வகையான பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணையை இப்போது பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 23/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 28/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இது பேக்கேஜ். பயிற்சி வகுப்புக்கு பிறகு ஏற்றுமதி தொழில் செய்யும் பொழுது இறக்குமதியாளருக்கு சாம்பிள் அனுப்பும் போதும், விலைப்பட்டியல் அனுப்பும் போது, கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது, அனைத்து வேலைகளை செய்யும் போதும் பல தினமும் டவுட்ஸ் சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கும் தொழில் செய்யும் பொழுது சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். இதற்கு தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்காக 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை: 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 18/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 23/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 25/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/5/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். சூப்பரில். ஸோ கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மணி நேரம் ஷோ ஏற்றுமதி வழிகாட்டி நம்மளோட ரமேஷ்குமார் சார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சாங்கு. என்ன சாங்னா கமலஹாசனோட மூவி, உலகநாயகன் கமலஹாசனோட தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு வருது. உன்னால் முடியும் தம்பி தானே சார்? உன்னால் முடியும் தம்பி. அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பேசலாம். நான் உங்கள் விஜய் பிளாக்காட்டி. இது உங்களுக்கான ஒரு மணி நேரம் ஷோ, ஸ்பெஷல் லைவ் ஏற்றுமதி வழிகாட்டி வித் நம்மளோட ரமேஷ்குமார் சார். இப்போ ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, பார்த்து முடிச்சுட்டு வந்துருங்க. தோலை நீ முத்து தொங்கி